Dear students, 10th standard maths chapter 7 mensuration volume of a right circular cone. ஒரு right circular cone உடைய வால்யூமை எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வால்யூம் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு மேக்ஸ் எம்எம் கேஎம்ஆர் சேனல். நான் உங்கள் மோகன்ராஜ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துருப்போம். சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்னென்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பரப்பு, சரிங்களா, சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வால்யூம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலிண்டர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ஏரியான்ற மாதிரி ஃபைண்ட் பண்ணுறது தான் இது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதேமாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேலே இருக்க பார்ட்டு கீழே இருக்க பார்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வால்யூம் அப்படின்றது என்னென்னா, இந்த சிலிண்டருக்குள்ளே நம்ம போட்டு ஏதாவது ஒரு கிரைன்ஸோ இல்லை மணல் அந்த மாதிரி போட்டோன்னா இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தான் வால்யூம். இது எவ்வளோ வந்து உள்ளே போட்டால் இதுக்குள்ளே பிடிக்கும் அப்படின்றது தான் வால்யூம். அந்த மாதிரி இந்த கோனுடைய வால்யூமை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 3 கோன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 கோன்ஸும் அதே மாதிரி ஒரு சிலிண்டர். இது எல்லாத்துக்குமே ரேடியஸ், இந்த பேஸ் இருக்குங்களா, இந்த பேஸில் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஒரே ரேடியஸ். இது 3 மீட்டராக இருந்தால் இது 3, இது 3, இது 3 மீட்டர். இது 5 மீட்டர் ரேடியஸாக இருந்தால் 5 மீட்டர், 5 மீட்டர், 5 மீட்டர் ரேடியஸ். எல்லாத்துக்கும் காமனான ஒரு ரேடியஸ் பேஸில். அதே மாதிரி கோனுடைய ஹைட்டு, இந்த 3 கோனுடைய ஹைட்டும் ப்ளஸ் இந்த சிலிண்டரோட ஹைட்டு, எல்லா ஹைட்டுமே ஈக்குவலாக, இந்த ரேடியஸும் இந்த ஹைட்டும். ஹைட்டு 10, 10, 10, 10 இருந்ததுன்னா, இல்லை 12, 12, 12, 12 எல்லாமே ஒரே மாதிரி ஹைட்டு, ஒரே மாதிரி ரேடியஸ் இருந்ததுன்னா, அப்போ இந்த கோனும் இந்த ஹாலோ சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலிண்டருக்குள்ளே நமக்கு வால்யூம் இருக்குங்களா, இந்த வால்யூம் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு கோன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, ஒரு கோனுக்குள்ளே ஏதாவது வந்து ஒரு பொருள் மணலை போடுறோன்னு வச்சுக்கோங்க, சாண்டு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கோன் 3 டைம்ஸ் வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே ஃபில் பண்ணோன்னா இந்த சிலிண்டர் ஃபில் ஆகிடும். இப்போ இந்த சிலிண்டர் எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் கோனை வந்து ஃபில் பண்ணிக்கும் அப்படின்னா, இதோடைய வால்யூம், இந்த வால்யூம் என்னென்னா இந்த 3 கோன்ஸோடைய வால்யூமும் மொத்தமாக சேர்த்தா இந்த சிலிண்டர் ஃபில் ஆகிடும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன்ஸ் வித் ஹைட்டு ரேடியஸ் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும். அப்படி இருக்கப்ப 3 கோனுடைய வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிலிண்டருடைய வால்யூம்னு சொல்கிறாங்க. இப்போ 3 கோனு இல்லைனா ஒரே கோனு, அந்த ஹைட் அந்த ரேடியஸ், ஒரு சிலிண்டர் அதே ரேடியஸ் அதே ஹைட் எடுத்துகிட்டு இந்த ஒரு கோனை 3 தடவை ஃபில் பண்ணி இந்த சிலிண்டருக்குள்ளே கொட்டணும் அப்படின்னா அந்த சிலிண்டர் ஃபில் ஆகிடும். அப்போ என்ன இங்கே வந்து இதில் இருந்து என்ன உங்களுக்கு டேட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன். 3 தடவை இந்த வால்யூம் ஆஃப் த கோன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த சிலிண்டருக்கான வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். நவ் சிலிண்டருடைய வால்யூம் என்ன? சிலிண்டரோட வால்யூம் வந்து πr²h. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். வால்யூம் வந்து நம்மளுக்கு πr². ஏன்னா இது சர்க்கிள், ஒரு சிலிண்டருக்குள்ளே வந்து நம்ம மண்ணு கொட்டணும்னா அது சர்க்கிள் மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிக்கும். அப்போ சர்க்கிளோட ஏரியா πr², ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr² இன்டூ இந்த சிலிண்டரோட ஹைட்டு. இந்த ஹைட்டு வரைக்குமே என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவை ரவுண்டாகவே பிடிச்சிட்டு வரும் சர்க்கிள். அதனால் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr² போட்டு இன்டூ எது வரைக்கும் அந்த ஏரியா வந்து பிடிக்குதுன்னா நம்ம ஹைட்டை h வரைக்கும் பிடிக்குது. அதனால் πr²hன்றதை நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எப்படி இருக்குன்னா, 3 டைம்ஸ் ஆஃப் த கோனுடைய வால்யூம், அதாவது 3 இன்டூ வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு சிலிண்டருடைய வால்யூம். இந்த சிலிண்டருடைய வால்யூம் நமக்கு ஆல்ரெடி πr²h கியூபிக் யூனிட்ஸ். இந்த யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வால்யூம்னு வரும்போது நமக்கு கியூபிக் யூனிட் வரும். இதுவே இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ இது என்ன ஆச்சுன்னா 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன், இந்த இடத்துல நமக்கு LHSல இருக்குது 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கோன். நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணுறோம், நமக்கு தேவை வால்யூம் ஆஃப் த கோன், கோனுடைய வால்யூம் தான் தேவை. அப்போ வால்யூம் ஆஃப் த கோனை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோன்னா இந்த 3 கொண்டு போனால் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவைட் ஆகிடும். ஃபைனலி வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன், அந்த ரைட் சர்க்குலர் கோனுடைய வால்யூம் வந்து என்னென்னா, இங்கே 3 கீழே போகும், ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது இட் வில் பிகம் டிவைட் 1 டிவைடட் பை 3 இன்டூ πr²h கியூபிக் யூனிட்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு வால்யூம் ஆஃப் த கோன் வந்து என்னென்னா 1/3 πr²h கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த கோன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.